Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மளை படைத்து பராமரிக்கக்கூடிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அமைதியும் கருணையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னார்களை பின்பற்றி வாழக்கூடிய உண்டாகட்டுமாக. பேர் அன்பிக்கினிய அல்லாஹ்வினே, இன்றைய வீடியோ வாயிலாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு மிகவும் அதிவேகமாக வந்த சந்தர்ப்பங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் இந்த பூமிக்கு அதிக வேகமாக வந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, 4 முறை வந்திருக்கின்றேன் என்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அந்த 4 முறைகளும் என்னென்னு விளங்கப்படுத்த முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆம் அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு, முதலாவது முறையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் கிணற்றில் வீசப்பட்ட பொழுது, அப்பொழுது நான் இறைவனின் அரசுக்கு அருகில் இருந்தேன். இறைவன் எனக்கு கூறினான், இந்த நெருப்பை குளிரிட்டுமாறு எனக்கு கூறினான். அப்போது நான் 7 வானங்களையும் கடந்து வந்து அந்த நெருப்பை குளிரிட்டு வந்தேன். அப்போது வேகமாக வந்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனாவில் வைத்து குர்பானி கொடுக்க முற்படும் தருணத்தில் வந்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது இறைவனுக்கு கூறினான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி அறுக்க முற்படும் முன் நீங்கள் இந்த செம்பரி ஆட்டை கொடுக்குமாறு எனக்கு இறைவன் உத்தரவிட்டார். அதற்காக வந்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார்கள். 3வது முறையாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் பாலாங்கிணற்றில் வீசப்பட்ட பொழுது, அந்த பாலாங்கிணற்றின் அடியை தொடும் முன் எனது இறக்கைகளால் அவருடைய இந்த அட்டியை தொடும் முன் எனது சிறகுகளால் பிடித்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்கிறார். அதே போன்று 4வது முறையாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக வந்தேன். உஹது போர்க்களத்தில் முபாரக்கான பற்கள் உடைக்கப்பட்ட பொழுது அதற்காக வந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குருதி இந்த பூமியை தொடுமையானால் அந்த இடத்தில் மர்மனா வருங்கிற அந்த இடத்தில் எந்த புட்புண்டுகளும் முளைக்காது என்று சொன்னார். அதை கேட்டது மிக வேகமாக வந்து எனது சிறகுகள் அவங்களது குருதி இந்த பூமியை தடுமுன் எனது சிறகுகளால் பிடித்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் எமது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு ஏகப்பட்ட வந்திருக்கிறார்கள். அவர் மிகவும் வேகமாக வந்த சந்தர்ப்பங்கள் இது 4ஆகத்தான் இருக்கின்ற தோழர்களே. இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்காக 2 முறை வந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிர் தௌரான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து இணைந்தீர்கள் எமது இலக்கிய வீடியோடு.